வணக்கம், வெல்கம் டு சித்ரா ரவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் சமோசா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சமோசா. அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? அரை கப் கோதுமை மாவு, அரை கப் மைதா மாவு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, தனியா பொடி, மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், இது சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், எல்லாமே 1 டீஸ்பூன் தான். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு லெமன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஓமம், இஞ்சி ஒரு பெரிய துண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு பெரிய பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருள். வச்சு அரை கப் கோதுமை மாவு, அரை கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவையான அளவு ஓமம். ஓமம் நிறைய வேணுங்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ ஓமம் எவ்வளோ தேவையோ 1 டீஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். அது தேவையான அளவு ஓமம் போட்டு தண்ணீர் விட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சு வைக்கணும். மாவு ரொம்ப தளர்த்தியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்படி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி பிசைஞ்சு வச்சு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ரொம்ப சீரகம் போட்டு பொரிச்சிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா கலர் மாறினோடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி, பொடியாக நறுக்கியிருக்கிறேன் பூண்டு, 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை பட்டாணி லைட்டாக வதங்கின உடனே நம்மளோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப அது வேகணும்னு இல்லை. ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும். இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். அரை மூடி லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். அப்படி லெமன் இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது வதக்கும் போதே போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை, பெரிய உருண்டை எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம் மெல்லிஸாக. இப்படி மெல்லிஸாக ரோல் பண்ணிட்டோம். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். குறுக்க ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். இந்த பார்ட் எடுத்து இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக கட் பண்ணிட்டோம். இதில் மைதா மாவு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மைதா மாவு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தடவிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஓரெல்லாம் ஒட்டுறதுக்காக மைதா மாவு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்போ பிரியாமல் வரும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இந்த எட்ஜு இந்த பக்கமும், இந்த எட்ஜு இந்த பக்கமும் கொண்டு வந்துட்டு இப்போ இதை பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா, இந்த எட்ஜஸை வந்து அப்படியே மைதா மாவு இந்த கோன் ஷேப்பு கொண்டு வந்துடணும். அப்படியே ஒட்டிட்டு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய மேல் மாவு ரெடி. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஒரு உருண்டை எடுத்து அந்த நம்முடைய சமோசா ஷீட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா கோன் ஷேப்பில், அதில் ஸ்டஃப் பண்ணி இந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் மைதா மாவு தடவி அப்படியே நம்ம ஒட்டிட வேண்டியதுதான்.
இப்போ நம்ம பண்ண சமோசாலாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் சமோசா நல்லா உள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்ம சமோசாலாம் வெந்து அழகாக ரெடி ஆகிடுது. இது நம்ம இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் சமோசா ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சித்ரா ரவியோட கிச்சனுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.